வணக்கம். இன்றைய ப்ரோமோ. உப்மாவை பார்த்ததும் அதில் இருந்த அந்த பச்சை வண்ணக்காய், அது குடைமிளகாய்தான். உப்மாவை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டான் பரணி. அவன் செய்யும் அதே சுவை. அவன் ரம்யாவை யோசித்தவாறே இருக்க, என்னடா நல்லா இல்லையா என்றான் விக்ரம். நல்லா இருக்குடா, சிஸ்டர் தான் சமைச்சாங்களா? பரணி தன் நெற்றியை சுருக்கியபடியே கேட்க, ஆமாண்டா, சமையலுக்கு ஹெல்ப் பண்ண ராதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா மது அவங்கள எங்க சமைக்க விட்டா? இவளை இழுத்து போட்டுட்டு செய்வாடா. நல்லா இருக்கா? சாப்பிட்டு கொண்டே பேசினான். நல்லா இருக்குடா. ராதாவா? யார் அவங்க? பரணி கேட்க, அவங்களுக்கு 40 வயசுடா, சங்கரி தான் சேர்த்து விட்டாங்க என்று விக்ரம் சொல்ல, ரம்யாவின் நினைவு அவளோடு சேர்ந்து சமைத்தது தடுக்கி விழப்போனவளை தாங்கி பிடித்தது. காய்ச்சலில் அவள் கவனிப்பு, அந்த முத்தம், அணைப்பு, பைக்கில் சென்றது, ஆசையாய் வாங்கிய மாங்கல்யம். கண் கலங்கியது பரணிக்கு. சிறிது நேரத்தில் குழந்தை அழ ஆரம்பித்துவிட, அண்ணி, யஷ்குட்டிக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் என்றாள் ரம்யா. காஃபியை போட்டு முடித்த மது, ரம்யா, மேலே ரூம்ல உங்க அண்ணன் இருக்காரு, இந்த காஃபியை எடுத்துட்டு போய் கொடுத்துடுறியா? நான் அவனுக்கு பால் கொடுக்கிறேன் என்றாள் மது. சரி அண்ணி என்று ரம்யா சொன்ன அதே நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு வந்த கௌரி, மது, விக்ரமும் பரணியும் வந்துட்டாங்களா என்றாள். வந்துட்டாங்கம்மா, இப்பதான் மேலே போனாங்க, அவங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன் என்று மது சொல்ல, பரணிக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியா போடணும் என்றாள் கௌரி. ரம்யாவின் செவிகளில் பரணி என்று அந்த பெயர் ரீங்காரமாய் ஒலிக்க, கௌரியையே அதிர்ச்சியாக பார்த்தாள் ரம்யா. தெரியுமா, கம்மியா தான் சர்க்கரை போட்டிருக்கேன் என்று மது காஃபி கப் இருந்த ட்ரேயை ரம்யாவின் கையில் கொடுத்தாள். பரணி என்ற பெயரை கேட்டதும் திக்பிரமை பிடித்தவள் போல நின்றிருந்தாள் ரம்யா. பின்பு சுதாரித்து கொண்டு, அண்ணி, யாருக்கு இந்த காஃபி என்றாள்.